வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. திருமதி தாரிகா சல்மான் நாதகாவினுடைய ராணிப்பேட் வேட்பாளர். அவங்க பேச மட்டும் இல்லைங்க, நடுவுல பாடவும் செய்வாங்க. வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் வேணாமா இப்ப ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி பாட்டு படிக்கிற மாதிரி. அக்கா பார்க்க லீனா இருந்தாலும் குரல் கணீர் கணீர் தாங்க வரும். அக்காவோட குரலுக்கே தனி ஃபேன் பேஸ் இருக்குங்க. உண்மையாலுமே கார்த்திகா, ஃபர்ஹானா இவங்களையெல்லாம் தாண்டி பெரிய ரவுண்டா அக்கா வருவாங்க. ஏன்னா நானும் அக்காவுக்கு ரசிகை ஆயிட்டேன். ஏமா இவங்க புதுசா பேசுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசாலாம் ஒண்ணும் பேச மாட்டாங்க. ஏற்கனவே சீமான் எதை வாந்தி எடுத்தாரோ அதைத்தான் இவங்களும் பேசுவாங்க. ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். 117 117 ரெண்டு பேரும் சமம் தான். இப்படி ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு பேசுற அந்த கட்சியில தான் இந்த தேர்தலில் மட்டும் இல்ல, எந்த தேர்தலா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி சந்திக்கக்கூடிய எல்லா தேர்தல்கள்லையுமே ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் அப்படின்னு 117 ஆண் வேட்பாளர்களையும் 117 பெண் வேட்பாளர்களையும் அது மாதிரி பாராளுமன்ற தேர்தலையும் சரிசமமாக நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். தர்க்க ரீதியாக, கருத்தியல் ரீதியாக நாம் தமிழர் பெண் பிள்ளைகளை வெல்றதுக்கு யார் இருக்கிறா? தர்க்க ரீதியாக வந்து வெண்டுட்டு போட்டுமே, பணம் விட்டுருங்க, பொருளாதாரத்தை விட்டுருங்க. தர்க்க ரீதியாக நாங்கள் உண்மையும் நேர்மையுமாக மக்கள் இடத்துல போய் எங்களுடைய கட்சியின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாங்கள் முன்வைக்கும் பொழுது தர்க்கம் பண்ணி ஜெயிச்சுட்டு போட்டுங்கிறேன். நேத்து சீமான ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. அத அக்கா தாரிகா சல்மான் பார்க்கல. நான் பேச்சு பேசியிருக்காரு தெரியுமா சீமானு, தாரிகா சல்மான். இதெல்லாம் நீங்க கேக்குறது இல்லையா தாரிகா? இதத்தான் நீங்க கேட்கணும். எங்க பேசுனேன்னு சொல்லாத, என்ன பேசுனேன்னு கேளு. அதாவது அண்ணன் பில்டிங் இருக்கிற கான்ட்ராக்டர் புதுசா வாங்கி இருக்கிறார்ல, அதுக்கு அந்த கடப்பாறைய வாங்க தாங்க போனாராங்க. அந்த கடப்பாறை ஹேண்ட் ஓவர் ஃபங்க்ஷன்ல தான் அண்ணன் கொஞ்சம் மீட்டருக்கு மேல பேசியிருக்கிறாரு. அதுவே மீட்டருக்கு மேல அத பத்தி பிரஸ் மீட்ல வேற பேசியிருக்கிறாரு. அதத்தான் பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் எங்க பேசுனேன்னு பாக்காதே, என்ன பேசுனேன்னு பாரு. ஷவால் ஷவால் விடுறேன் ஷவால். நான் 1 மணி நேரம் பேசியிருக்கேன், அதை எடுத்து பேசு. நல்ல ஆண்மகனாக இருந்தால் எங்க போய் நிக்கிறேன்னு பேசாத, என்ன பேசுனேன்னு பேசு. 1 மணி நேரம் பேசியிருக்கேன்ல, என்ன பேசுனேன்னு எடுத்து பேசுறா. சரியான ஆண்மகன், சரியான ஆண்மகன். நீங்க பேசின அந்த கருத்தை பேசுறதுக்கு நல்ல ஆண் மகன் தான் வேண்டும். தாரிகா சல்மான் எல்லாம் சரி டம்மி 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 வேட்பாளர்கள். கார்த்திகா ஒரு டம்மி, ஃபர்ஹானா ஒரு டம்மி, வித்யா வீரப்பன் ஒரு டம்மி. எதுக்கு தனித்தனியா டம்மி டம்மின்னு சொல்லிட்டு 234 டம்மி வேட்பாளர்கள் தான். ஓ தப்பா சொல்லிட்டான். ஆண்மகன்கள் டம்மிகள் கிடையாது, ஏன்னா அவங்க ஆண்மகன்கள். சரியான ஆண்மகன், சரியான ஆண்மகன். அந்த ஆண் 117 டம்மி கிடையாது, இந்த பெண் 117 தான் டம்மி. நல்ல ஆண்மகனா இருந்தா ஏன் அந்த மீசையை விட்டுட்டீங்க? நல்ல மீசை வச்ச ஆண்மகனா இருந்தா வேட்டி விட்டுட்டீங்க. வேட்டி கட்டி மீசை வச்ச நல்ல ஆம்பளையா இருந்தா அட நல்ல அப்பனுக்கு பிறந்த அத விட்டுட்டியேடா. ரொம்ப முக்கியமானது, ஓரப்பனுக்கு பிறந்திருந்தா ஆண்களுக்கு இத்தனை குவாலிட்டி இருக்குது, ஆனா பெண்களுக்கு ஒன்னும் கிடையாது. ஒக்கிடி லேது பின்னா வனிதைகளுக்கு ஒன்னும் இல்லட்டா. சரியான ஆண்மகன், சரியான ஆண்மகன். தாரிகா சொல்லுங்க, ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். இத நீங்க சீமானுக்கு சொல்லாம போயிட்டீங்களே. ஏன் கார்த்திகா, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா உங்க அண்ணன் பொங்குவாரே. கார்த்திகா பட்டைய கிளப்பிட்டாங்க, வேற லெவல்ல பேசிட்டாங்க. கூஸ் பம்ஸ். அதுவும் அந்த ஃபர்ஹானாவோட டிபேட்ட கேட்டோம்னாலே நம்ம கட்சியில இப்படி ஒருத்தங்க வேணுமல்லவா. என்ன தாரிகாவையும் ஃபர்ஹானாவையும் கொலச்சாவையும் சொல்ல மாட்டா அப்படி, ஏன்னா இவங்கள இஸ்லாமியர் முஸ்லிம்ஸ்கள். ஆனா பார்ப்பனர்கள் எல்லாத்தையும் சமமா பார்ப்பார்கள். பார்ப்பனர்கள் எப்படி பாக்குறாங்கிறத அப்புறமா பாப்போம். முதல்ல இந்த சீமான் எப்படி பாக்குறாங்கிறத பாருங்க. தாரிகா, ஃபர்ஹானா, கார்த்திகா, வித்யா வீரப்பன் நீங்களாம் பாருங்க. அப்புறம் அந்த 117 பாருங்க. அட டம்மி 117 சொன்னேன். சரியான ஆண்மகன், சரியான ஆண்மகன். எப்படிங்க நல்ல ஆண்மகனா இருந்தா ஏன் பெண்கள் இவங்களை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லையா? இவரு பெரிய புடுங்கி அப்படியே 1 மணி நேரம் அறுத்து தள்ளிட்டாப்ல, கருத்தா பேசியிருக்கிறாராமா. பாரதி மானுட குலத்தை பத்தி என்ன பாட்டு பாடி இருக்காருன்னு கேளுங்க. மலமல்லம் தொழிலாளிகளை பத்தி எல்லாம் பாரதி ஒரு பாட்டு பாடி இருப்பார்ல. அதுவும் தமிழ் மொழியோட பெருமையெல்லாம் பாரதி அளவுக்கு பாடினது யாருமே கிடையாது தெரியும்ல. சாதி ஒழிப்புக்கு பாரதி அளவுக்கு பேசணும் ஒரு ஆள் இந்த உலகத்துல கிடையாது.
இதெல்லாம் கருத்தா? இதெல்லாம் காசு வாங்கிட்டு பேசுறது, பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேசுறது, இந்த மணிகண்ட பாண்டே வகைராக்கள் பேசுறது எல்லாம் நீ போய் புதுசா பேசிட்டு வந்திருக்கிற. இதுக்கு பேரு கருத்தாம? இந்த கருத்தை இவருதான் இந்த 1 மணி நேரம் பேசினாராமா? இவர் பேசுற கருத்தை வேற யாரும் பேசவே முடியாதாமா? 1 மணி நேரம் பேசியிருக்கேன்ல, என்ன பேசணும்னு எடுத்து பேசுறா. சரியான ஆண்மகன், சரியான ஆண்மகன். வீட்டோட மாப்பிள்ள பாரதி கேள்விப்பட்டியா? வீட்டோட மாப்பிள்ள பாரதிங்கிறத அவங்கதான் தெளிவா சான்றோட எடுத்து போட்டாங்களே. நீங்க உங்க துதியில பாடி இருக்க வேண்டியதானே, வீட்டோட மாப்பிள்ள பாரதி அவர் ஒரு நல்ல ஆண்மகன் அப்படியெல்லாம் போயிருக்க மாட்டாருன்னு. அப்புறம் நீ அடிக்கடி கேப்பேல சிவனும் முருகனும் இந்துக்களான்னு. நல்ல ஆண்மகனா இருந்தா அங்க பேசிருக்க வேண்டியதானே. நீ நல்ல ஆண்மகன் தான், ஆனா இதெல்லாம் அங்க பேச மாட்ட. ஏன்னா உனக்கு தேவை, ஏன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம். உத்தியோகம் அப்படின்னா ஜம்பளம், ஜம்பளம்னா காசு, காசுக்காக நீ என்ன வேணுமா பேசுவ. ஏன்னா பிகாஸ் தட் இஸ் யுவர் ஜாப்லெஸ் ஜாப். காசு கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவா சீமான், காசுக்காகவே பேசுவான் சீமான். இவனுக்கு எந்த காசும் இல்ல, ஒன்லி காசு தான். இவன் தான் சொல்லியிருக்கான் நல்ல ஆண்மகனாக இருந்தால். ஏங்க தாரிகா இந்த ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறதெல்லாம் இதுல வரவே இல்லையே, என்னாச்சு? நீங்களே யோசிச்சு பாருங்க தாரிகா. இப்படி பேசுறவன் எப்படி பெண்ணுரிமைக்காக பேசுவான்? ஆணும் பெண்ணும் சமம் சும்மா உள்ளலாய்க்கு வளரிட்டு இருக்கிறான். சரி, இப்ப ஆணும் பெண்ணும் சமம் தானே? நீங்களே சொல்லுங்க தாரிகா, உங்க கட்சியில ஆணும் பெண்ணும் சமம் அப்படித்தானே? இவரை பத்தி ஒரு விஷயம் வெளியே வந்தப்போ இவரு சம்சாரம் என்ன சொன்னதா இவரு சொன்னாரு? கட்சிக்குள்ள கொள்ளையில இத்தனை பொம்பளைங்க இருக்கும்போது போயும் 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 அந்த மூஞ்சிதான் கிடைச்சதா அப்படின்னு உங்க கட்சியில இருக்கிற ஒரு லேடி பேசினதா இவரு சொல்றாருன்னா, இது ஆணும் பெண்ணும் சமமா இல்ல ஆணுக்கானவள் தான் பெண் அப்படிங்கறது கருத்தா? ஒருவேளை இந்த செல்ற பையன் கயல்வெளிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி இவன் கயல்வெளியோட குறவலைய புடிச்சு கட்சிக்குள்ள இத்தனை ஆம்பளைங்க இருக்கும்போது, அதாவது கொள்ளையில இத்தனை ஆம்பளைங்க இருக்கும்போது அப்படின்னு ஏதாவது கேட்பாரு? நீங்க தான் கேட்கணும். ஆணும் பெண்ணும் சமம், பெண்ணுக்கு பெண் சமம், பெண்ணுக்கு ஆண் சமம். 117க்கு 117 எங்க கட்சியில தான் இருக்குது. சொல்லுங்க தாரிகா, நல்ல ஆண் மகனாக இருந்தால் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க. இந்த விளக்கென்ன பாரதிய பத்தி பேசுனதுக்கே நானே பாதி பாதியா பிரிச்சு பேசிட்டேன். உங்களுக்கு புரியலன்னா திருப்பி நான் பேசுனதே நானே சீமான் மாதிரி ரிப்பிட்டேஷனா பேசுறேன். உலகத்தில் என் வீட்டில் மட்டுமே, என் தமிழ்நாட்டில் மட்டுமே பாரதி நின்னுட்டு இருந்தான், செல்லம்மா உட்கார்ந்து இருந்தா. இதை விட பெண் உரிமை எவனடா பேச முடியும் அப்படின்னு இந்த ஈர வெங்காயம் பேசி வச்சிருந்துச்சு. நான் அந்த கருத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். ஆனா என்ன, ஆண் மகனாக சொல்லல, பெண் மகளாக சொன்னேன். என்ன பதில்னா, வீட்டுக்கு யாரு சோறு போடுறாங்களோ அவங்க உட்காருவாங்க, தண்டச்சோறு நிக்கணும், இதுதான் தலையெழுத்து. பெண்களை காலங்காலமா தண்டச்சோறுன்னு சொல்லிதான் எல்லா இடத்துலயும் நிக்க வச்சுட்டே இருந்தாங்க. முதல்ல செல்லம்மா சம்பாதிச்சு போட்டனால தண்டச்சோறு நின்றுட்டு இருந்தது, அவ்வளவுதான விஷயம். இதுல என்னடா பெண்ணுரிமை வேண்டி கிடக்குது? நீ வேலைக்கு போனா சம்பாதிச்சு போட வேண்டியதானே? நீ சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து நீ சம்பாதிச்ச பணத்துல வீட்டுக்கான மளிகை சாமான் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் செல்லம்மா உட்கார வச்சு நீ நின்னா உனக்கு ஏத்துக்கலாம். அப்புறம் யோசிச்சு பாரு, சாப்பாட்டுக்காக பக்கத்து வீட்டுல போய் கடன் வாங்கிட்டு வர கஷ்டம் செல்லமா தானே அனுபவிச்சா? இதுக்கு பேரு பெண்ணுரிமை பெண் விடுதலை அல்ல. உங்க சீமன் வாசலையே சொல்லணும்னா பாரதி நல்ல ஆண்மகன் இல்லைன்னு தான் அர்த்தம் வருது. சரியான ஆண்மகன், சரியான ஆண்மகன். ஏன்னா கருத்துக்கு கருத்து பேசுறப்பவே நல்ல ஆண்மகன் தான் பேசணும்னா காசு சம்பாதிக்கிறது தானே ஆண்மகனோட வேலை அஸ்பர் சீமானோட ரெக்கார்ட் படி. அப்ப அத சம்பாதிக்காதவன என்ன சொல்லுவாரு சீமானுங்கிறத தாரிகா அக்கா நீங்க தான் கேட்டு சொல்லணும். இன்னொரு தடவை செல்ற பையனை பாக்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஏண்டா விளக்கென்ன பேசுறப்ப ஆணும் பெண்ணும் சமம்னு பெரிய விளக்கென்ன மாதிரி பேசுற, ஆனா சவால் வெடிப்போது மட்டும் நல்ல ஆண்மகனா இருந்தா மட்டும் பேசு. ஏன் பெண்மகளும் சவாலுக்கு பேசக்கூடாதா? ஏன் உன் கட்சியிலேயே பெண்கள் பாதி பேத்துக்கு மேல இருக்கிற நாங்க தான் பேசிட்டு இருக்கோம். என்ன நாங்கெல்லாம் சேர்ந்து இளவெடுத்த உனக்கு வேண்டி பேசிக்கிட்டு இருக்கோம், அது எவ்வளவு பெரிய தப்புன்னு தாரிகாக்கா எப்ப புரிஞ்சுக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. தாரிகா அப்படிங்கிறது குறியீடு தாங்க, எல்லா பெண் கேண்டிடேட்ஸையும் சேர்த்துதான் சொல்றேன். அந்த டம்மி 117 சொல்றேன். அந்த 117 ஆண் பெண் சமம் அப்படின்னு சீட்டு கொடுக்கறாருல, அதுல ஒரு உண்மை இருக்கு. 117 ஆணும் டம்மி, 117 பெண்ணும் டம்மி, அதுதான் அங்கத்த சமம். ஏன்னா அந்த கட்சி தோக்கத்தான் இவன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். யாராவது ஒரு கேண்டிடேட் அங்க ஜெயிச்சாலும் இவனுக்கு தோல்வி வரும்.
அதனாலதான் போன எலெக்ஷன்ல விஜய் பிரபாகரன் தோத்துட்டாரே அப்படிங்கறதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். அட நம்ம சௌமியா அன்புமணி தோத்து போட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கான். 117 தோத்ததை பத்தி இவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா 117 டம்மி, பெண்கள் டம்மியிலும் டம்மி. நான் வேணா தாரிகாக்காக்கு ஒரு சவால் விடுறேன். நீங்க ஒரு நல்ல ஆண் மகளாக இருந்தால், அதான் இல்லையே அப்புறம் எப்படி உங்ககிட்ட சவால் விடுறது? நீங்க ஒரு நல்ல நாத்தாக்காவின் பெண்மகளாக இருந்தால், ஒரு ஆத்தாளுக்கு பிறந்தவளா இருந்தா, சேலை கட்டின பொம்பளையா இருந்தா, மீசைக்கு என்ன சொல்றது, பின்னாடி கொண்ட முடி நிறைய வச்ச பொம்பளையா இருந்தா, பூ வச்ச பொம்பளையா இருந்தா, பொட்டு வச்ச பொம்பளையா இருந்தா, கால்ல மெட்டி போட்ட பொம்பளையா இருந்தா, செயின் போட்ட பொம்பளையா இருந்தா, வளையல் போட்ட பொம்பளையா இருந்தா, காதுக்கு ஜிமிக்கி போட்ட பொம்பளையா இருந்தா, கருத்து பேசு. இப்படி ஒருத்தங்க சவால் விட்டா விடலாமா? ஆனா இப்படி எல்லாம் அவன் பேசுறான். நல்ல ஆண்மகனா இருந்தா நான் பேசின அந்த 1 மணி நேரத்துல இருந்து எடுத்து பேசு. அவனுக்கு என்னங்க, அவன் சீமான் எப்படி வேணாலும் பேசுவான். ஆனா தாரிகாக்கா, நீங்களும் நானும் கரெக்டா பேசணும். பேசுவோமா? பேசுவோம். எனவே பேசுவோம். நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.